திருமந்திரத்துல பத்தினை கொள்ளான், பொய்கூறான், களவிலான், என் குண நல்லான், என் குண நல்லான், அடக்கமுடையான், நடு செய்வான், பகுத்துண்பான், மாசிலான், கட்காமும் இல்லான், இயமத்திடை நின்றானே. 10 சொல்றார். இந்த 10 எவன் ஒருத்தன் உள்ள பிடிச்சுக்கிறானோ அவன் எல்லளவும் இந்த உலகத்தின் மீதோ உணவு மீதோ ஆசை இல்லாமல் வாழ்வான். எந்த விதத்திலையும் ஆசை கொள்ளாமல் உலகையும் பார்ப்பான், உலக மக்களையும் பார்ப்பான், உணவினையும் ஏற்றுக்கொள்வான், உணவு இல்லாமலும் வாழ்வான். எளிய உணவுகளை கொண்டே அவன் வாழ்வான். உணவின் மீதோ மக்கள் மீதோ பற்றற்று இருப்பான், பற்றான், பகுத்துண்பான், இருக்கிறத பகுத்துண்பான், மாசிலான், கட்காமும் இல்லான், இயமத்திடை நிற்பான். இயமனம் என்னன்னா இதுதாங்க, வேற ஒன்னும் பெரிய விஷயமே இல்லைங்க. இயமனம் என்ன? கொல்லாமை. இது திருமூலர் சொல்றாரு. அதே அகத்திய பெருமான் என்ன சொல்றாருன்னா, கொல்லாமை, வாய்மை, கல்லாமை, பிறர் பொருள் விரும்பாமை, புலனடக்கம், இவை ஒருவன் கை கொள்ளான், இயமம் என்றும் மாறாமல் நிற்பான்றார். அவனுக்கு எத்துயரும் எக்கணமும் நேராதேன்றார். இயமத்துல அந்த அளவுக்கு நம்ம ஒருத்தன் எப்படி பிடிச்சு நிக்கிறானோ, நூலினும் மெல்லியான் அவன் மயிரினும் மெல்லியான். இதுவே எவ்வளவு மெலிசா இருக்கு. ஒவ்வொருத்தர முடிய நீ எடுத்து பாத்தீங்கன்னா இதுலயும் மெல்லியான். அவனோட குணங்கள் எப்படி இருக்குங்களா? அப்படி எழுஞ்சிட்டு இருக்குங்களா. அவன் முன்னாடி போய் நீங்க நிக்கிறீங்கன்னா உங்க குணங்கள் என்ன, உங்க உடம்புக்குள்ள என்னென்ன ஓடுது, எந்த திசையில என்ன இருக்குன்னு அப்படியே படம் முடிச்சு சொல்லிடுவானுங்க. இயமத்தையும் நியமத்தையும் மேற்கொள்பவனுக்கு. அதனாலதான் அவன் சமாதி நிலை அடைஞ்சாங்க. சித்தர்கள் அஷ்டமா சித்திகள் அடையறாங்க அப்படின்னா இந்த 8 படிகளை நம்ம கடைப்பிடிச்சாதான் அங்க போய் சேர முடியும். நான் இந்த 8 படியே எனக்கு தெரியல, ஆனா நான் நேரம் தியானத்துக்கு போயிட்டேன் அப்படின்னா தியானம் எப்படி வரும், தியானம் எப்படி கை கொள்ளும்? அப்ப நம்ம பிறவியில இதெல்லாம் கத்துட்டு வந்திருக்கணும். அதுவும் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நம்ம இயமம் நியமம் ஒவ்வொரு பிறவி தூரமும் நம்ம இதையெல்லாம் முடிச்சிட்டு வந்தாதான் தியானம்னு ஒண்ணு கை கூடும். அப்ப நம்ம இதையெல்லாம் ஏற்கனவே முடிச்சிருப்போம். அப்போ இன்னைக்கு நாம இன்னைக்கு இயமம் நியமத்தை பத்தி நான் உங்களோட பேசுறேன்னாலும் இது முன் பிறவியோட தொடர் தான். அப்போ பதஞ்சலியர் 5 விட சொல்றாரு, திருமூலர் 10 விட சொல்றாரு, நம்ம அகத்தியர் 6 விட சொல்றாரு. எல்லாரும் சொல்றது என்ன? மனதாலும் பேச்சாலும் செயலாலும் எவ்வுயிரையும் நான் துன்புறுத்த மாட்டேன். அதனால இனிமேப்பட்டு கோபம்ங்கிறது இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்படி கோபம் வந்தாலும் வர கோபம் எதுக்காக வந்திருக்கு, நாம ஏன் அவங்கள பேசணுங்கிற ஒரு காரணத்தை கண்டுபிடிங்க. ஏன்னா ஏமத்துல நிக்கணும் அப்படின்னா இது 2 படிகளை ஒழுங்கான முறையில நின்னுட்டோம்னாலே மூணாவது படிக்கட்டு நமக்கு ஆசனஸ் தான். 4வது படிக்கட்டு நம்ம மூச்சு வாங்க போகும். இந்த 2 கடந்துட்டோம்னு சொன்னோம்னால மேல ஏறது ஈஸி ஆயிடும். அப்ப என்ன சொல்றாரு? மனதாலும் பேச்சாலும் செயலாலும் எவ்வுயிரையும் துன்புறுத்த மாட்டேன், பிறர் பொருளை எப்பொழுதும் மனதளவிலும் கவர எண்ண மாட்டேன், பிறர் மீது எந்த விதமான குற்றச்சாட்டையும் நான் சொல்ல மாட்டேன், நான் எப்பொழுதும் விரத காலங்களில் முழு பிரம்மச்சாரியத்தை அனுஷ்டானம் செய்வேன், நான் எந்த ஒரு காரியம் இருந்தும் பிறர் மனைன திருமணம் ஆன பெண்ணை நினைக்க மாட்டேன், உண்மையை கடைபிடித்து நான் எப்போதும் யாரிடமும் என் உணவுக்காக, என் உடலுக்காக, என் சுகத்துக்காக யாசகம் போய் நிற்க மாட்டேன். இயமத்தோட முதல் படி. இதனாலதான் இதை கடைபிடிக்கிறதுக்குதான் பட்டினத்தாரையா மொத்தமா விட்டுட்டு போயிட்டாரு. வைர வியாபாரி, அரசருக்கெல்லாமே வைர அணிகலன்களை தரக்கூடிய ஒரு பெரிய கோட்டீஸ்வரர். அவருக்கு என்ன கிடைச்சது? ஞானம். அந்த ஒரே ஒரு சீட்டு தான். அந்த சீட்டு அவர் வாழ்க்கையை அப்படியே பெரட்டி போட்டது. நாமெல்லாம் ரொம்ப சுகவாசிங்க. நான் இங்க இருந்து எடுக்கிறேன், நீங்க வீட்டுல உட்காந்து கேக்குறீங்க. அவர் எத்தனை பாடுபட்டார்,
அந்த அக்கா இப்படி அசிங்கப்படுத்திட்டாளேன்னு கொல்றதுக்கு எத்தனை விஷம் கொடுத்தாங்க. அதுக்கெல்லாம் நாமெல்லாம் ரொம்ப சுகவாசிங்க. நம்ம ஈஸியா கத்துக்கலாம். நமக்கு இப்ப யாருமே உணவு இல்லைன்னு சொல்ல முடியாது, யாருமே உடை இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்ப இருக்கிறது எல்லாரும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியா இருந்தாலும் ரொம்ப போர் யாரா இருந்தாலும் உணவு உடை இருப்பிடம் இல்லாமல் யாருமே இல்லை. அப்படி இருக்கும்போது நற்செயல் நல் ஒழுக்கம் நல்ல காரண காரியங்களை தொட்டு எப்பவும் வாயில ஏமாத்துறது பொய் சொல்றது இதையெல்லாம் இந்த தியானத்துக்கெல்லாம் வரோம்னா இந்த ஒரு காரியங்களை இனி படிப்படியாக விடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அப்போ இயமம் சுலபமா, இயமம் சுலபமான்னு கேட்டா இல்ல. கேட்கறதுக்கோ சொல்றதுக்கோ நான் சொல்லிடுறேன், நீங்க கேட்டுக்கிறீங்க. இதோட தூங்கி எழுந்து மறுநாளே அவங்கவுங்க வேலைக்கு போகலாம், இல்ல சமைக்கிறது கொள்றது எப்படி இருந்துக்கலாம். ஆனா இதை கடைபிடிக்கணும். கடைபிடிக்கிறது தான் கஷ்டம். ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு ஞாபகம் இருக்கணும், நம்ம இந்த பாதையில போறோம், நம்ம எப்படி இருக்கணுங்கிறது ஒவ்வொரு க்ஷணத்துக்கு க்ஷணம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நான் நியமத்தோடு இருப்பேன். நியமம் என்பது என் ரத்தத்தில் ஊறி நிற்கும் ஒரு அங்கமாக நான் அதனால்தான் அஷ்டாங்கம். அங்கம் எதுக்கு? அட்டம்னா 8, அங்கம்னா நம்மளோட உறுப்புகள். அப்போ என் உறுப்பில் ஒன்றாக நினைத்து நான் வாழ்வேன் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு சபதம். நல்ல இது இன்னும் அறியாத பசங்க எல்லாம் கேக்குறாங்க. திருமணம் ஆவத்துக்கு முன்னாடி, குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் கேட்டு தன் உடலையும் தன் மனதையும் தூய்மைப்படுத்தி கொண்டு ஒரு குழந்தை பிறக்குமாயின் நியமத்துடன் வாழ்ந்து அப்பிள்ளைகளுக்கு குழந்தை பிறக்குமாயின் கண்டிப்பா சொல்றேங்க, சத்தியமான வார்த்தை இதுவே, ஒரு ஞான குழந்தைதான் பிறக்கும். ஞானத்தின் இருப்பிடமாகத்தான் இருக்கும். இதன் வழி நடந்து பிறக்கும் எந்த குழந்தையாக இருந்தாலும் அத்தனை ஒரு இறை அருள் கண்டிப்பாக கிட்டும். யாருக்கு இல்ல நான் இது பிரகாரம் நடந்தேன் என்னையா கிடைச்சது ஒருத்தர் வந்து சொல்ல அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா இன்னைக்கு நம்ம சித்தர் பூமி இருக்காது, சித்தர்கள் நடமாடி இருக்க முடியாது. சித்தன்னா சித்தம் என்ன? இந்த அஷ்டாங்க யோகத்துல கடைப்பிடிச்சு சமாதி நிலையில இருந்து அவங்கவுங்களுக்கு என்ன தோணுச்சோ அதை எழுதி வச்சுதான் நம்ம படிக்கிறோம். திருமூலர் நாள் இருந்து ஆண்டுக்கு ஒரு 4 வரி எழுதுறாரு. நான் எப்படி எழுதினாரு? அப்ப எங்க வந்தது? அப்ப 4 வரிதான் அவரோட சென்னியில ஒதுச்சுதா? நிறைய யோசிங்க. இயமம்னா இயமம் என்ன? பொய் சொல்லக்கூடாது, கொல்லக்கூடாது, வாய்மையை மேல்படுத்தணும். இப்படி போய் அப்படி பேசுறதுக்குள்ள நம்ம எத்தனை பொய்களோட வாழறோம் வாழ்க்கை. அப்ப இதெல்லாம் ஒரு அவசரம் தலையே போகுது அப்படின்னா கூட அவங்க சொல்லலையா. அப்ப நாம எப்படி வாழ்க்கையை நடத்திக்கணும், நாம எந்த மாதிரி இருக்கணும்? கேட்பது சுலபமான விளக்கங்கள், ஆனால் நான் வாழ்க்கையில் கடைபிடிப்பது கடினமான பாதைகளே. என் வாழ்க்கை பாதை இயமத்துடன் நடக்குமாயின் வாழ்க்கையில் எந்த விதமான முட்கள் வந்தாலும் நான் நடந்து செல்வேன் என்ற உறுதியை ஒவ்வொரு மனிதனும் தான் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டானாயின் அவன் தலை சிரசு மேல் இறைவன் குடிக்கொண்டு நிற்கிறான் என்று பொருளாகும். ஏமத்தோட ஒருத்தன் நடக்கிறான்னா அவன் எந்த பாதை தருவான் இறைவன் என்றால், அவன் முற்கள் நிறைந்த பாதைகளும் பக்கத்தில் விரோதிகளும் பகைவர்களையும் கொண்டு குவிப்பானோ. நீ எப்படி மீளணும்ல, நீ எப்படி வருவ தப்பிச்சு? அக்னி மூட்டம் எதிரில் தீயை மூற்றி விடுவான், எரியும் தீயில் நீ நடப்பாயா என்று பார்ப்பான். அப்ப நீ அதில் பக்கத்திலேயே உன்னிடம் நின்றே கவனிப்பான். இறைவன் எங்க நின்று கவனிக்கிறான்? நாம் பக்கத்தில் நின்றே கவனித்துக் கொண்டிருக்கிறான். ஏனென்றால் உன்னை நான் பரீட்சிக்கிறேன். எத்தனை வாட்டி நான் கடவுளை வணங்கினேன். அந்த கடவுள் ஒருத்தன் நம்மை ஆட்கொள்கிறான் என்றால் உன் பாதை எப்படி இருக்கும்? முட்கள் நிறைந்ததாகவும் நெருப்பு நிறைந்ததாகத்தான் இருக்கும். நீ புரிந்து கொண்டால் இறைவன் நம்முடன் இருக்கிறான், கையை பிடித்து கொண்டு இருக்கிறான் எண்ணத்துடன் வாழ்ந்து விடலாம். கொண்டதே கோலம் கண்டதே காட்சி என்று இருப்பவன் முட்டாள். உணவு நாவினை அடக்காதவன் முழு முட்டாள்.
புரிந்து எதையும் செய்யாதவன் அரைமுட்டாள். அவசரமா வார்த்தைகளை தெளிப்பவன் என்றும் குட்டை போல் கலங்கி. குட்டை எப்படி இருக்கும்? குட்டை எப்படி கலங்கி இருக்கும்? தெளிந்த ஓடையில் உன் முகத்தை நீ பார்க்கலாம். ஆனால் தெளியாதவரை எத்தனை புத்தகங்கள், எத்தனை குருமார்கள் வந்தாலும் உன்னை புரிய வைக்க நியமமும் உதவாது, எதுவுமே உதவாது. புரிதல் என்பது எப்பொழுது வேண்டும்? உன்னை நீயே நமக்கு ஏதோ ஒன்று நடக்கிறது என்றால் அந்த சமயம் நீ என்ன பண்ணணும்? காய போடு. இது எனக்கு வேணும், அது உண்மை, சத்தியத்தின் ரூபம், எனக்கு இது வேணும், இதை நான் நடத்தியே தீருவேன் என்று ஒரு ஆணையிட்டு அன்று வரை தண்ணி குடிக்காத. போது உயிர் போயிட்டு போட்டோம், குடிக்காத. நடக்குதா? சத்தியத்துக்கும் உண்மைக்கும் தலை வணங்கி சொல்லு, இது இல்ல, இது நடந்தும். அப்ப என்ன பண்ணுவான்? இது என்னடா இந்தம்மா இப்படி பண்ணின்னு இருக்கு, நம்ம கொடுத்துடலாம். நான் கார்த்திகை மாசம் 30 நாள் தண்ணி கூட குடிக்க மாட்டேங்க. அப்புறம் இப்ப எல்லாம் தண்ணி குடிக்காம இருக்க முடியல. விரதம் மொத்தமா இருப்பேன். 48 நாட்கள் விரதம். எல்லாரும் நேரம், எங்க அம்மாலாம் கத்துவோம், நேர சொர்க்கத்துக்கு போறியா நீ அப்படின்னு வாங்க. எல்லாரும் பேசு. ஆனா நமக்குள்ள அந்த ஞானங்கிற ஊற்று கிடைக்குது இல்ல, அது எங்க வரும்? விரதம் இருந்தால், உடலை நீ புடம் போட வேண்டும் என்றால் விரதம் இருக்க வேண்டும். விரதம் இருந்தால் மட்டும்தான் உன்னை நீ சரி செய்ய வேண்டும். காதுகள் கேட்கிறது, கண்கள் பார்க்கிறது. ஆனால் பொழுதன்றைக்கு இன்னொருத்தரை பத்தி நான் பேசுவேன், எப்ப பார்த்தாலும் புறம் கூறுவேன் சொல்ற எந்த ஒரு பெண்ணாலேயோ எந்த ஒருத்தராலையும் மேலேறி போக முடியாது. எந்த ஒரு ஆத்மாவாக இருக்கட்டும், புரியுதுங்களா? எந்த ஒரு க்ஷணத்திலையும் வாழ்வில் உடல் ஆரோக்கியம் முக்கியம். உடல் ஆரோக்கியம் முக்கியம் என்றால் நாம் உள் அமைதியை தேட வேண்டும். அப்போ உடல் ஆரோக்கியம் இல்லைன்னா அங்க உள்ள அமைதி இல்ல, ஏதோ குழப்பம். நீ வெளியில பார்த்தது எதையும் உள்ள கொண்டு போய் நிறுத்திருப்ப. இல்ல புருஷன் சரியில்லை, புருஷன் அடிக்கிறான், புள்ள சரியில்லை, புள்ள என்ன விட்டு. நம்ம வந்ததே எந்த கதைன்னு தெரியல. எல்லாரும் ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, வர்றது ஏதோ தாய் தந்தங்கிற ஒரு வழி, அது எல்லாருக்கும் தெரியும். ஆனா போகும்போது ஒருத்தர் கையில கூட நம்ம சொல்லிட்டு போகுது. ஆனா எங்க குருநாதர் சொல்லிட்டு போனார், அடுத்த புதன்கிழமை இந்த நேரத்துல நான் போயிடுவோம்மா, எனக்கு சமாதிக்கு ஏற்பாடு பண்ணு. இந்த ஒரு 10 நாளைக்கு முன்னாடி சொல்ல, வேற வேலையே இல்லையா எப்ப பார்த்தாலும் இந்த வாரம் நான் போய் சொல்ல தாயே, உண்மையதான் சொல்றேன்டான்னு. ஆனா நான் நம்பல. அதனால ஒரு குரு போனதுக்கு அப்புறம் கூடவே இருந்த ஒருத்தர் போனாங்கன்னா அதனோட வலி யாருக்கும் தாங்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு வலிக்கும். ஆனா வாழ்க்கை என்பது வெகு சுலபம் இல்லை. எல்லா ஞானத்தை கடப்பதாகட்டும், ஒரு குரு கூடவே இருந்து குருவை இழப்பதாகட்டும், பெரிய கஷ்டம். அதுக்கும் மீறி நம்ம நின்னு வரோம் அப்படின்னு சொன்னா அந்த பாதையில் வாழ்க்கை நடத்துவது, அந்த பாதையில் நடந்து வந்து நாம் பிறரையும் அதன் கூட கூட்டி செல்வது. அப்போ கூடுபவரும் சரி, இருப்போரும் சரி, நல்ல முறையில ஒரு உன்னதமான, ஒரு உத்தமமான, ஒரு எப்படி சொல்லணும், எங்கோ நம்ம இருக்கோம், எங்கேயோ வேற இடத்துல இருந்தா நம்ம சந்திக்கிறோம். ஆனா நம்ம எல்லாரும் ஒரு உணர்ச்சி பூர்வமா, உணர்வு பூர்வமா நம்ம பாக்குறோம் வாழ்க்கை. அப்ப என்ன, ஒரு நம்பிக்கை கொடுக்குது. ஒரு நல்லது பேசும்போது என்ன ஆகுது, நம்மளும் வாழ்ந்துடலாம், நாமளும் இந்த மாதிரி வாழ்க்கை நடந்து வரலாம் தோணுது. அப்ப வாழ்க்கையில உடல் ஆரோக்கியம் எங்கு இல்லையோ அங்கு உள்ளுக்குள் அமைதி வராது, மேலையும் வராது. அப்ப ஆரோக்கியத்தை முதல்ல தேடிக்கணும். ஏன்னா அவர் என்ன சொல்றார் திருமூலர், உடம்பினை முன் இழுக்கென்று இருந்தேன், அப்புறம் உள்ள ஒரு உத்தமம் இருக்கிறான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் பாத்துக்கிறேன்றார். அப்ப எல்லாருக்கும் இந்த உடல் இருந்தாதான் ஏமமோ நியமமோ நாம என்ன பண்ண முடியும், படி ஏற முடியும். சென்னியில் வைத்த திருவருளால. அப்போ நாம ஏறணும் அப்படின்னு சொன்னா ஒரே வழி, ஒண்ணு பதஞ்சலியர் சொன்ன வழிக்கு போகணும், இல்ல திருமூலரோட 8 முதல் படியே இதுதாங்க. ஏமோன்னா என்ன, மனதாலும் எதுவும் அதே மாதிரி நான் சாப்பிட்டுனே இருக்கேன், எனக்கு கறி ரொம்ப பிடிக்கும், மீன் பிடிக்கும், சாப்பிடுங்க, எவ்வளவு சாப்பிட முடியுமோ. நீங்க ஒரு தாட் மட்டும் போடுங்க மனசுக்குள்ள, ஐயனே நீ எனக்குள்ளதான் இருக்க அப்படின்னு எங்க குரு எல்லாம் சொல்றாங்க.
அப்ப இதை விடுறதுக்கும் நீ எனக்கு வழி செய். இது எனக்கு வேணாம் நான் சொல்ல மாட்டேன், நான் உண்றேன். உண்ணுவதும் உறங்குவதும் உண்ணாலே அப்படின்னு நான் கண்டுபிடிச்சுக்கிட்டேன். ஆனா நான் உண்ணுவதை இதை விட முடியல. அப்போ உண்ணாமல் இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு வழி சொல். அப்ப அங்கே தாட்டு அங்கே கொடுத்துரு. எந்த நிலையில எந்த நேரத்துல உனக்கு விடணுங்கிற ஒரு அறிவிப்பு உன் செயல்பாடு மூளையில் எட்டுகிறது, அன்னைக்கு அதெல்லாம் விட்டு ஒழிச்சு. அப்ப நமக்கு இதை சாப்பிட்டா அது நல்லது இல்ல, உடல்ல உபாதைகள் வருது. கொல்லாமை முதல்ல சொல்றாரு, அப்புறம் தான் வாய்மை சொல்றாரு, அடுத்தது கல்லாமை, அப்புறம் பிறர் பொருளை விரும்பாமை, புலன் அடக்கம். அப்ப இந்த 5ஐயும் ஒருவன் கை கொள்ள வேண்டும் பதஞ்சலியர்து. இதேதான் நம்ம அகத்தியரும் சொல்றாரு. அப்ப இந்த 5ஐயும் ஒருவன் கை கொள்ள வேண்டுமானால் நம்ம என்ன பண்ணணும்? கொல்லாம இருக்க முடியல, கொன்னதை தின்றோம் அப்படின்னா, கொன்னதை தின்னும் போது என்ன சொல்லிக்கணும் மனதுக்குள்ள? இதுவும் நீயே உண்ணுகிறாய், ஈசனே இது உனக்கே சமர்ப்பணம். இது கண்ணப்ப நாயனாரோட கதையை சொன்னோம்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கண்ணப்பர் எப்படி வருத்தப்பட்டாரு என்னன்னு. அப்ப அதுல எல்லாரும் கூட சொல்லுவாங்க, கண்ணப்பரே பன்னிக்கறி தானே சமைச்சு வச்சாரு, நம்ம சாப்பிடறதுக்கு என்ன? அவரு பன்னிக்கறி அவரு உண்டுதான் அந்த இறைவனுக்கு கொடுத்தாரு. இறைவனுக்கு கூட எப்படி கொடுத்தாராம்? சாப்பிட்டு சாப்பிட்டு பார்த்து அந்த இது சாப்பிடுவாராம், ஐயோ இது வேகவே இல்ல, இது வேணாம், இறைவனுக்கு ஒத்துக்குவாரு அப்படின்னு அதை தூக்கி போட்டுட்டு சாப்பிட்டா இருக்கா உடனே முடிஞ்சு. அப்ப திருப்பி சாப்பிடுவாராம், ஐயோ இது டேஸ்டே இல்ல, காரமே இல்லை. தான் உண்ணுவதில் ருசியும் மெதுவே இருப்பதை பார்த்து, மிருதுவமானதா பார்த்து எடுத்து துப்பி துப்பி இதுல போட்டுக்கிட்டாராம். இந்த ஓலையில ஒரு பனங்கிழங்குலாம் வாங்கிட்டு வருமே, அந்த ஓலையை அப்படி திருப்பிக்கிட்டு அதுல போட்டுக்கிட்டாரு. பூ வேணுன்றத அந்த பூவெல்லாம் பறிச்சு தலையில சொருகிட்டாரு, தண்ணிய வாய் நிறைய ஊத்திக்கிட்டாரு. அப்படியே படிக்கட்டு ஏறி போய் முதல்ல அந்த அந்தனர் செய்யறத பார்த்தாரு இல்லையா, தண்ணி அபிஷேகம் பண்றதுக்கு தண்ணி வாயில இருக்க தண்ணியை ஊத்தினாரு, தலையில இருக்கிற பூவை வச்சாரு. அதுக்கப்புறம் அந்த வெச்ச பண்ண. ஆனா இறைவன் ஒண்ணு சொல்லல. ஏன்? அவரோட அன்பு மிக்கது, இதயபூர்வமா தான் உண்ணுவது போல் இறைவனும் உண்ண வேண்டும். அது நம்மளாம் ஒரு கிருஷ்ண ஜெயந்தி விநாயகர் சதுர்த்திக்கெல்லாம் என்ன பண்றோம்? உப்பு காரம் கூட விட்டு பார்க்காம இறைவனுக்கு நல்லா நம்ம சாப்பிடும் போது உப்பு பத்தல சாம்பார்லன்றோம் உருளைக்கிழங்கு. ஆனா அவர் அப்படி செய்யல. இறைவனுக்கு காரமும் மிருதுவும் இருக்கா, இறைவன் எப்படி சாப்பிடுவான்? தன்னை மாதிரி தனக்குள்ள இருக்கிற இறைவன் அங்க இருக்கிறதா பார்த்தார். அதனாலதான் இன்னைக்கு அவரே பேரு. அந்த உணவை மேற்கொள்றவர்கள் அத்தனை பேருக்கும் இறைவன் ஒரு நாள் அருள் பாலிக்க அதை விட வேண்டும் என்று மனதால் உறுதி கொண்டால் அது ஆட்டோமேட்டிக்கா போயிடும். அதனால நான் இதை சாப்பிடுறேனுங்கிற வேதனை வேண்டாம். ஆனா வழி மட்டும் நடந்துகிட்டே இருக்கும். எந்த வழினாலும் சைவ சித்தாந்தத்துல ஒரு பகுதி சொல்லுவாங்க, உதவி பண்ண போறீங்க, ஒரு அரிசி கொடுக்க போறீங்க, பருப்பு கொடுக்க போறீங்க, கொண்டு போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறீங்க. அதே இன்னொருத்தன் திருட போறான். அப்ப என்ன பண்றானா, ஈஸ்வரா நான் திருட போற இடத்துல எனக்கு நல்ல பொருள் கிடைக்கணும், அதுல உனக்கு ஒரு பாகம் கொடுக்குற ஐயா அப்படின்னு வேண்டிக்கிட்டு போய் திருடுறானா. திருடிட்டு வந்த மாதிரியும் அவன் என்ன பண்றானா, ஈஸ்வரன் லிங்கத்துக்கே கட்டிட்டு உனக்கு கொடுத்துட்டையா, என்னையும் பத்திரமா நீ காப்பாத்திட்ட, உன் புண்ணியம் சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டே. இந்த உணவு கொடுத்தான் பாருங்க, அரிசியும் பருப்பும் சமைக்கிறதுக்கு அன்னதானத்துக்கு, அது சாப்பிட்டு அத்தனை பேரும் இறந்து போயிட்டான், விஷமாயி. என்ன சொல்றாரு இதுல ஒரு கருத்து அப்படின்னா, அது விஷமானது அப்புறம் கதை. இறைவனை நினைக்காமல் நான் இன்னைக்கு புண்ணியம் செய்ய போறேன்ப்பா, அந்த அரிசியும் பருப்பும் நீ கொடுத்தது, உன்னோட பொருளை நான் கொண்டு போய் கொடுக்குறேன் ஐயா அப்படின்னு ஏமத்தோட நடக்கிறவங்க அத்தனை பேரும் ஒவ்வொரு வேலை செய்யும் போதும் இறைவனை சமர்ப்பணம் பண்ணிட்டு தான் நம்ம போய் கொடுக்கணும். அவன் கெட்ட திருடனே இருந்தாலும் அங்க ஒரு ஆத்மாத்மா ஒரு சமர்ப்பணம் பண்ணிட்டு போய் திருடுனா அவன் மாட்டிக்கல, கொள்ளல, நல்லதே. அப்ப புண்ணியம் சேர்ந்துடுச்சு அவனுக்கு, அது கெட்டதுதான். ஆனா இறைவன் பால் கொண்டு இறைவன் கிட்ட சமர்ப்பணம் சொல்லிட்டு போனதுனால அங்க அது புண்ணியமாகப்பட்டது. இவன் புண்ணியமே போய் செஞ்சாலும் சிவன் கிட்ட சொல்லிட்டு போலாம். அது சிவன் நான் எந்த மதமா இருந்தாலும் அந்த இறைவன் கிட்ட ஒரு சமர்ப்பணம் சொல்லிட்டு நம்ம போய் செஞ்சோம்னா அது புண்ணியம். புண்ணியமே செஞ்சாலும் பாவம் வந்துடுச்சு. அப்போ நாம செய்யற ஒவ்வொரு வேலைக்கும் இறைவன் தான் நமக்கு சாட்சி. இறை அப்படிங்கிறோம், இறைவன் சொல்றோம். அப்ப ரெண்டும் ஒன்னா இருக்கும் போது அந்த கூற்றை நாம் என்ன பண்ணோம், மதிக்கணும்.
அப்ப ஏமத்தப்படி நம்ம வாழணும்னு நினைக்கிறோம்னா தன்னை உணரணும். தனக்குள் என்ன விஷயம் இருக்கு, தனக்குள்ள என்ன இருக்கு, இருதயம் இருக்கு, கிட்னி இருக்கு, மண்ணீரல் இருக்கு, கல்லீரல் இருக்கு, கர்ப்பப்பை இருக்கு. ஆனா இதையெல்லாம் நடத்துபவன் யாரு, இதெல்லாம் ஜீர்ணிக்கிறவன் யாரு, இந்த கொழுப்பெல்லாம் அனுப்புறவன் யாரு, சிறுநீர் அனுப்புறவன் யாரு, மலத்தை அனுப்புறவன் யாரு, மூளைக்கு ரத்தத்தை அனுப்புறவன் யாரு யாரு இதையெல்லாம் ஒரு நாளாவது நாம் உள்ளுக்குள் நினைத்து சிந்தித்தோமே ஆனால் ஏமம் பிரகாரம் நடப்போம். நாம் உண்ட உணவை வாந்தியாக எடுக்கும் போது அடுத்தவன் என்ன செய்யறான், முகம் சுடிச்சுக்கான். நீங்க போய் பாத்ரூம்ல எடுத்துட்டு வந்தீங்கன்னா ஒரு நேரத்துல மூக்கும். அப்போ உனக்குள் போனது வெளியில் வந்தால் வாங்கிக் கொள்ள ஆள் இல்லை. அப்புறம் உனக்கு என்ன அழகு, ஆட, அலங்காரம், ஆசை, பாசம் சிந்திக்கணும். இந்த வகுப்புக்கு வர அத்தனை நல்ல உள்ளங்களும் அன்பு உள்ளங்களும் நித்தமே சிந்திங்க, தியானம் பண்ணுங்க. ஒவ்வொரு நிமிடமும் நமக்குள் இருப்பது என்ன, மேல்தான் தோல் அழகு, உள்ளிருக்கும் பொருள் அழகல்ல. உள்ளிருந்து எல்லாம் வேர்வை கூட நாட்டுங்க. மூக்க சிந்தி பாருங்க, ஒரு ஒழுகுற குழந்தைதான், ஆனா நமக்கு அதை பார்க்கும் போது அருவருப்புன்றும். அப்போ உள்ளுக்குள் இருப்பது அத்தனையும் அருவருப்பாக இருந்தாலும் மேலுக்குள் தோல் வழவழப்பும் அழகையும் தந்த இறைவன். அவனுக்கு தெரியாதா ஏன் மேல மட்டும் இப்படி கொடுத்துருக்கோம், உள்ள அப்படி இருந்தாதான் அவனால வேலை செய்ய முடியும். எதுக்கு தூங்க சொல்றோம்? இரவு தூங்கினால்தான் காலை விடிஞ்சுதான் அது வேலை செய்யும். மிஷினுக்கு ஓய்வு வேணும். நல்ல உறக்கம் 4 மணி நேரம் போதும்னுவார் என் குருநாதர். 4 மணி நேரம் நல்ல உறக்கம் 4 மணி நேரம் இருந்தா போதுமா, அதுக்கு மேல உறங்க வேண்டாம். மனிதன் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் நமக்கு நல்ல குரு வாய்க்க பெற்றால், நல்ல குரு, ஒரு குரு என்பவன் நிதர்சனமாக உள்ளதை உள்ளபடி நினைத்து உருகி இறைவன் பால் அமர்ந்து உன்னிடம் இருக்கும் மக்களை உபதேசிக்க வல்லமை உள்ள ஒரு குரு உனக்கு பெற்றால் உன் கை ரேகை மாற்றப்படுவார் என்று சொல்கிறாங்க. கையில் இருக்கும் ரேகை மாறுது என்றால் உன் தலையெழுத்தையும் மாற்ற வல்லமை கொண்டவன் குருநாதன் மட்டுமே. அப்ப நல்ல குரு ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு பிறவியிலும் கிடைக்க பெற்றால் நாம் புண்ணியவாதிகளே. அப்ப எப்படி ஏமத்து பிரகாரம் நான் நடக்கணும்? நான் இவ்வளவு நாள் பொய் சொல்லிட்டே வந்தேன், என் வாழ்க்கை நல்லதுக்கு ஒரு உயிர் உய்ய நீ சொல்றது உண்மைன்னா அப்ப அங்க இறைவன் உன்னோடு இருந்து விளையாடுகிறான். அப்ப அடுத்த கேக்குறாங்க, நான் பெரியவங்க இருக்காங்க, நான் மதிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா என் வீட்டு அம்மா சரியில்லை, மதிக்க மாட்டேங்குது, நான் தாய் தந்தையை விட்டுட்டு வந்துட்டோம்மா. எல்லாத்தையும் தான் பாத்துக்கணும். இதுதான் நல்லது அதுதான் கெட்டதுன்னு யாரும் விவரிக்க முடியாது. தாயம் தான் முக்கியம், தாரம் தான் முக்கியம். நீ ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணிக்கோ. யாரைய விட்டுட்டு வரல எந்த ஒரு இதிகாசமும். ஏன்னா இறைவனை வணங்குறியே இல்லையோ தாய் தந்தையே காப்பாற்றும் தான் சொல்லுது. யாரை விட்டுட்டு வரல சொல்லவே இல்லை. இதுலயே வேதாதிரி மகரிஷி இன்னும் நல்லா சொல்லுவார், சிந்தனையின் அறிவின் சிற்பமே மனிதன் சொல்லுவார். சிந்தனையின் அறிவின் சிறப்புமே மனிதனம். அப்புறம் திவ்ய உருவின் திறமே மனிதன், அற்புத அறிவின் சிற்பமே மனிதன், உயர்ந்த சக்தியின் வடிவமே மனிதன், திறமையின் ஒளி தேகமே மனிதன். எத்தனை அருமையா அவர் உணர்ந்திருக்கார். அவர் இப்ப நம்மளோட வாழ்ந்த ஒரு நல்ல மகன். அந்த வார்த்தைகள் அவர் எழுதின அத்தனையுமே நல்லா இருக்கும். அதுபடி எல்லாரும் வாழ்க வளமுடன் சொல்றோமே, ஆனா அதன்படி நடந்தா இன்னும் இனிமையா இருக்கும், நல்லா இருக்கும். அது எப்படி நம்ம நடந்துக்கிறோமா அதை பார்த்து. அதே மாதிரி திறமையின் ஒளி தேகமே மனிதன். அவரோட அந்த கற்பனையில அந்த வள்ளலார் நின்னதாதான் அவர் எழுதியிருக்கிற எல்லாத்துலயும் சொல்லுவார், அருட்பெருஞ்சோதி பத்தி தான். ஆனா அவரோட கவிதை களஞ்சியம் எல்லாமே அற்புதமா எழுதியிருப்பார். எண்ணத்தின் சிற்பமே மனிதன் சொல்வார் ஒரு இடத்துல. அந்த மாதிரி நல்ல அமைப்புகளை உள்ளடக்கியவனே மனிதன். உண்மையும் சத்தியமும் உணர்ந்தவனே மனிதன். ஏன்னா உண்மையும் சத்தியமும் மனிதனால் மட்டும்தான் உணர முடியுமே தவிர விலங்கால் உணர முடியாது. ஏன் விலங்கால உணர முடியாதுன்னா, விலங்குக்கு 5 அறிவு, ஆனா விலங்குல மேலான ஒரு குணங்கள் இருக்கு. நீங்க அதை ரொம்ப தெரிஞ்சுக்கணும். விலங்கு 5 அறிவு, மனிதன் 6 அறிவு. மனிதன் பிறந்ததும்
உடனே நடக்க மாட்டோம். 11 மாசம் நல்ல குழந்தைங்க 8ஆம் மாசம் எடுத்தடி வச்சிரும், 10ஆம் மாசம் 10 அடி, 11ஆம் மாசம் நடந்துருவாங்க செவுத்து பிடிச்சு. மீதி சில குழந்தைங்க எல்லாம் வரும்போதே ஒரு 1.5 வருஷம் 1 வருஷம் கழிஞ்சு நடக்குங்க. அது கொண்டு வந்த விதியின் அமைப்பு. ஆனால் மானோ நாயோ எதுவா இருந்தாலும் பிறந்ததும் நடக்கும். குச்சி மான்குட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா, அதுவும் ஆடு எல்லாம் பார்க்கணும், ரொம்ப அருமையா இருக்கும். எங்க வீட்டுல மாடு இருந்தது, அதனால எனக்கு மாடு அப்படி அடுத்த நிமிஷம் துள்ளி குதிக்கும். அது கால் மடங்குதா அப்படி வந்து இறங்குனதுமே அடுத்த 2 காலை ஊனி டக்குன்னு இன்னொரு காலை எடுத்து வைக்கும். பிறக்கும் போதே நடக்கும். மனிதன் இப்படிதான் இருக்கு. ஆனா எப்ப நடக்கலாம்? 12 மாசம் ஆகுது, 1 வருஷம் ஆகுது. அதே மாதிரி மனிதன் மட்டும்தான் உணவுகளை சேமிக்கிறான், விலங்கு சேமிப்பதல்ல. அன்று உணவை அன்று உண்டு விட்டு போயிடுது. நான் குழந்தைக்கு வேணும்லாம் எடுத்து வைக்கிற பழக்கம் இல்லை. அதே மாதிரி விலங்கு சொத்து சேர்க்கறது இல்ல, பாரம்பரியமா வரணும்னு எதுவும் சேர்த்து வைக்கிறது இல்ல. அது விட்டுட்டு போயிடும். அடிச்சு தன் வயிறு ரொம்பனதோ விட்டுட்டு போயிடும். மறுநாள் வந்து மோந்து பார்த்தாலும் அது முன்னன்னு அடிச்ச மான் அப்படின்னா சாப்பிடாது. புது நம்ம வந்து ஃப்ரிட்ஜின்னு ஒண்ணு வாங்கி வச்சுக்கிட்டு 1 வாரத்துக்கு தள்ளி வச்சுக்கிட்டு சூடு பண்ணி சாப்பிடும். புரியுதுங்களா? இதுல நம்ம இனி தியான கிளாஸ்ல எல்லாம் வரோம்னா, இல்லைன்னா கூட 2 பழங்களை சாப்பிட்டு படுகு, முன்னதை சாப்பிடாது. அது நீங்களா உங்க குடும்பத்துக்கு எப்படி தேவையோ அது பிரகாரம் நியமத்துக்கும் வந்து பழைய உணவு ஆகாது. காலையில எழுந்து கஞ்சி சாப்பிட்டா கூட பரவாயில்ல, வெறும் அரிசிய ரசம் ஊத்தி சாப்பிட. ஆனா ஒருவேளை அரிசி, மற்ற 2 வேளையில ஒருவேளை பழமோ, இல்ல நான் ரொம்ப வேலைக்கு போறேன் என்னால முடியாதுன்னு சொல்றவங்க கோதுமையில ஒரு வேளை எடுத்துக்கோங்க. எது ஒண்ணு நல்ல காலையில எழுந்ததை நல்ல என்ன சொல்லுவாங்க, காலை உணவு நல்ல இளவரசனை மாதிரி சாப்பிடுங்க, மதிய உணவு அரசனை மாதிரி சாப்பிடுங்க, இரவு உணவு கருமியை போல சாப்பிடு. கருமி என்ன பண்ணுவானா, பணம் சேர்க்கறதுக்கு 2 வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு படுப்பான். ஆனா இரவு நல்ல உறக்கம் இருக்கிறவங்க 9 மணிக்கெல்லாம் உறங்கிடுறேன் எனக்கு ஒன்னும் பிரச்சனையே இல்லைன்றவங்க தயவு செய்து உணவை 7 மணிக்குள்ள முடிச்சுக்கிட்டு படுத்துருக்கு. காலைல 4 மணிக்கு டான் எழுந்துருக்கு. 4 மணிக்கெல்லாம் எழுந்து விளக்கேத்துங்க, பூஜை பண்ணுங்க. விடிய காலைல எழுந்துக்கிற பழக்கத்தை ஒரு 5 மணிக்காவது அட்லீஸ்ட், சூரிய உதயத்துக்கு 1 மணி, அதனால கொஞ்சம் முன்னாடி ஒரு 5 மணிக்கு கரெக்டா 5 மணிக்கு விளக்கேத்துங்க. ஏன்னா அது ரொம்ப உத்தமம். நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மனிதன் உயர்வானதுக்கு காரணமே பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்ததுன்னு சொல்லுவாங்க. இது எங்க ஐயா இன்னும் கிண்டலா சொல்லுவாரு. அப்ப பேப்பர் போடுறவன் பால் போடுறவனா பணக்காரனா இருக்கணுமேமான்னு கேட்பாரு. இவர் இந்த கதையும் சொல்லுவாரு. அதுக்கு யாராவது கேட்டாங்கன்னா திருப்பி குருட்டா சொல்ல போறாங்கன்னு இந்த கதையை சொல்லுவாரு. பால்காரன் காலையில 4 மணிக்கெல்லாம் போறான், நம்ம டெய்லி பிரம்ம முகூர்த்தத்தெல்லாம் எழுந்துக்கிறான், 2:30 மணிக்கெல்லாம் போய் பேப்பர் எடுக்கிறானுங்களே, அவனுங்கெல்லாம் ஏமா பணக்காரன் ஆகல? யாராவது ஒருத்தராது கேள்வி கேட்கறீங்களா அப்படின்னு கேட்பாரு. ஏன்னு சொன்னா அவன் எண்ணத்தை சிறப்பான முறையில் வைக்கல, சிறந்த முறையில. இன்னைய பொழுது வெடிஞ்சா போதும் நம்ம. ஆனா இதுலயும் உயர்வா இருக்கிறவங்க நான் பார்த்திருக்கேன். இந்த பேப்பரை போட ஆரம்பிச்சு அவனுக்கு கீழே ஒரு 20-30 பேரை வச்சுன்னு ஒரு குழந்தை சின்ன வயசுல இருந்து வேலை செஞ்சு இப்ப நல்லா அது கீழே ஒரு 100 பேர் வேலை செய்யற மாதிரி ஆக்கிடுச்சு. அதே மாதிரி பால் போடுற லேடி தான் அந்த அம்மா இன்னைக்கு ஃபுல்லா அந்த ஏரியா ஃபுல்லாவே ஒரு 5 பேர் வச்சு பால் போடுது. அதனால உயர்வுங்கிறது நம்ம உழைப்புல ஒண்ணு இருக்குன்னா, எண்ணம் சிகரம் எட்ட வேண்டும் என்று நினைப்பவன் கண்டிப்பாக ஏறி விடலாம். முதல் நம்ம எந்த ஏரியாவுக்கு போகணும், எந்த இடத்துக்கு போகணும்ன்ற டிக்கெட் வாங்க போகும்போதே, நான் கோயம்புத்தூருக்கு புக் பண்றேன்னா திருப்பதி புக் பண்ணனா உனக்கு நல்லா தெரியும். அப்போ உன் எண்ணம் நீ எங்க போறங்கிறது ஏம். நான் இங்க இன்னைக்கு இருக்கும் போதே நான் கோட்டீஸ்வரன் ஆகணும்பா, ஆனதுமே இந்த 10 லட்சம் ரூபாயில ஏழை எளிய பிள்ளைங்களுக்கு நான் பாடம் சொல்லி தரதோ, நல்ல ஹாஸ்டல்களுக்கு ஏதோ உதவி பண்றதோ, என்னால ஒரு 10 பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதோ, பிரபஞ்சத்துக்கே நம்ம கட்டளை சொல்லணும், பிரகண்டா பண்ணணும். நான் ஏம பிரகாரம் நடக்கிறேன்னு சொல்லிட்டு பொழுதனைக்க நான் தூங்கின்னு இருக்கிறதோ, நான் கண்ணை மூடிட்டு உட்கார்ந்துட்டே இருந்தா இறைவன் அரிசி பருப்பு அதுக்கும் ஒரு வேலை இருக்கு. நீ சித்தத்தை சிவன் பால் வைத்து அதன் பிறகு சிந்தித்து இருப்பவனுக்கு அந்த சிவன் வந்துருவாரு.
நீ குடும்பத்தை ஒரு பக்கம் வச்சுட்டு, சாப்பாடு காலையில குடும்பத்தை வச்சுட்டு நீ போய் நான் ஏம பிரகாரம் நடக்கிறேன், எங்க மிஸ் சொல்லிட்டாங்க, கண்ணை மூடிட்டு உட்கார்ந்த போதுன்னு உட்கார்ந்துட்டேன்னா யாரு அந்த குழந்தை குட்டிக்கெல்லாம் பால்? அது கிடையாது. அது ஏமம் கிடையாது. ஏமோங்கிறது கொல்லாமை, வாய்மை, கல்லாமை, பிறர் பொருள் களவாடாமல் இருக்கிறது, அப்புறம் புல நடக்கும். இததான் சொல்றாரு. புரிதல் எடுத்துக்கோங்க. புரிதலோட ஒரு பாடமும் நீங்க படிக்க ஆரம்பிங்க. புரிதல் இல்லாம இதை சொல்லிட்டாங்க அதை சொல்லிட்டாங்கன்னு நீங்க பேயாய் திரிந்து, நாயாய் திரிந்து, மரம் போல் நின்று உழல் வேணா உதிர்ந்துடுவேணும். பேயாய் திரிபவன் எப்படி இருப்பான்? ராத்திரியெல்லாம் தூக்கம் இருக்காது. ராத்திரியெல்லாம் உறக்கமே இல்லாம பேய் போல் திரிந்து, நாய் போல் காவலிட்டு, மரம் போல் நின்றேன். எதற்கு? இறைவன் சொன்னானா? சொல்லல. இறைவன் கேட்டானா? கேட்கல. அப்போ நானுங்கிறத எடுத்துட்டு இறைவா இறைவா நீ 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 படைச்சப்பா, நீ செஞ்சப்பா, நீ கொடுத்தப்பா, நீ உன்னாலதான் நான் வந்தேன்ப்பா, உன்னாலதான் நான் இந்த நிலைமைக்கு இருக்கிறேன்ப்பா, இந்த ஏமத்தை கடைபிடிக்க எனக்கு நீ வழி சொல்லு, இந்த ஏமம் பிரகாரம் என் வாழ்நாள் ஒவ்வொரு நாளும் நான் வாழ்க்கை நடத்த. பெண்ணா இருந்தாலும் சரிங்க, கூட இருக்கிறவங்க யாரா இருந்தாலும், மகளா மகனோ புருஷனோ யாரா இருந்தாலும், கல்யாணம் குழந்தை குட்டி ஒரு பந்தம். ஆனா போறது எல்லாம் தனித்தனி பாதைதான். அதனால திருப்பி திருப்பி போய் அதுல அப்படியே ஒரு ஐக்கியமாக்கி புடிச்சுக்காதீங்க. அதாவது என்ன விதியோ நீ செய்ய வேண்டியது செய்ய, உன் கடமைய. ஆனா உன் கடமையில கண்ணாயிரு. எப்படி? ஆம முட்டை போட்டுடும். எங்க வந்து? கடலுக்கு வெளியில வந்து மண்ணை தோண்டி ஒரு முட்டையை போட்டு மூடிட்டு போகும். மூடிட்டு போயிட்டு உள்ள ஆழ்கடலுக்கு போயிட்டு அது என்னமா அது மேலேயே சிந்தனை என்னமோ அந்த முட்டையை வச்சுட்டு பாருங்க, அந்த எண்ணத்திலேயே இருக்குங்களாம். அது எப்ப பொறிக்குங்களாம்? 120வது நாள் தான் பொறிக்குங்களாம். பொறிச்சு நேர அந்த ஆமைக்குட்டி நேர தாய்க்கிட்ட போய் சேருங்களாம். எப்படி? இது தீட்சையில கூட சொல்லுவோம், நயன தீட்சை, பரிச தீட்சை, நேத்திர தீட்சை, 3 தீட்சை. அதனால ஒரு குரு பார்க்க கோடி நன்மை. அது என்ன பண்ணுமா? தன் எண்ணெயத்தை அப்படியே அந்த முட்டை மேலேயே வச்சிருக்கோங்களாம். கரெக்டா அது பொறிஞ்சதும் அப்படியே ஆழ்கடலுக்கு போகும். மீன் அதே நம்ம பார்த்த மீனுங்களை, கடல்ல இருக்க மீனெல்லாம் வந்து அந்த முட்டை இன்னொரு மீன் வந்து தின்னிட போதுன்றதுனால சுத்தி சுத்தி வந்து அலையில்லாத பக்கத்துல முட்டை போடுங்களாம். போட்டுட்டு கண்ணிலேயே அப்படியே பார்க்குங்களாம். பார்த்துக்கிட்டே இருக்கிற நேரத்தை பொறிச்சு தள்ளிடுங்களாம் கடல்ல. அப்போ என்ன? அது நேத்திரத்தால பார்த்து பொறிச்சிருச்சு. இது நேத்திர தீட்சை. ஸ்பரிச தீட்சை, குரு எதிர்க்க நின்று உன்னை தொட்டு ஆக்ஞ கண்ணை 3வது கண்ணை திறக்கிறாரு. பரிச தீட்சை. அப்ப ஏமம் பிரகாரம் நீங்க நடந்துகிட்டீங்க, ஏமம் பிரகாரம் வரீங்கன்னா குரு பார்க்க, அவர் கண்ணுல பார்க்கும் போதே அங்க என்ன ஆயிடும்? உனக்கு தீட்சை வந்து. அது எத்தனை மைல் க்ஷணங்க. இங்க உட்கார்ந்து ஒரு செகண்ட் நம்ம ஏத்தி நிறுத்தி இருக்காலும் பூரிக்க, நீங்க அடுத்த க்ஷணம் யாருக்கு வேணும்னு நினைச்சு கண்ணை திறந்தா நேர போய் அடி. இங்க உட்கார்ந்தாங்க அமெரிக்கால என்ன நடக்கிறான்னு நீங்க நம்ம அதுதான் ஐயா என்ன சொல்றாரு திருமூலர் ஐயா, இயமம் நியமம் பிரகாரம் நடப்பவன் 10 விதி சொல்றாரு. ஆனா இயம நியமம் நடந்துட்டேனாலே நீ சமாதி நிலையை அடைஞ்சிடலான்டாரு. நடுப்புற இருக்கிறது கூட உனக்கு வேணாயான்றாரு. அப்ப இயமத்துலதான் எல்லாம் இருக்கு பிடி. இயமம் எந்த அளவுக்கு இயமமும் நியமமும் கை கொள்கிறோமோ அந்த 2 வந்து அப்படி பிடிச்சுக்கிட்டோம்னா அதுதான் சக்கரம். ட்ரெயினுக்கு எப்படி 2 சக்கரம் இல்ல, ஒண்ணு போயிடுச்சுன்னா தண்டவாளம் இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப 2ம் ஒரே மாதிரி ஓடணும். கொஞ்சம் அசைச்சா கூட போச்சு அந்த பெட்டி. அப்போ நாம என்ன பண்ணணும், ஏது பண்ணணும்? இயமன்னா ஏமம் நீங்க இன்னும் எனக்கு தெரிஞ்சது எங்க ஐயா சொன்ன வரைக்கும் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஆனா உங்களுக்கு என்னென்ன தெரியும்? இன்னும் எத்தனை புத்தகத்தை பார்க்க முடியும்? எத்தனை புஸ்தகங்களை நமக்கு புத்தகம் தாங்க நமக்கு பெரிய ஃப்ரெண்டு. அப்புறம் தாங்க மற்றதெல்லாம். நிறைய புத்தகம் வாசிங்க, அதுக்குள்ள இன்னும் தேடுங்க. இன்னும் எதனா பொக்கிஷம் இருக்கா? இன்னும் யாராருன்னா சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அறிவு கெட்டின வரைக்கும் நான் சொல்லிட்டேன். இதுல நம்ம கிருஷ்ண பரமாத்மா
போரெல்லாம் முடிஞ்சிட்டு போகும்போது போயிட்டு வர அத்தை அப்படின்னு சொல்றாங்க. குந்தி வந்து கிருஷ்ண பரமா அண்ணன் பையன் தானே கிருஷ்ண பரமாத்மாக்குன்னு. அப்போ உங்களுக்கு என்னத்த வேணும், எல்லாம் முடிஞ்சிடுச்சு, எல்லாம் அரச ஏறிட்டாங்க, அவங்க 5 பிள்ளைய நான் காப்பாத்தி கொடுத்துட்டேன் அப்படின்னு கேட்கும்போது, இல்ல கிருஷ்ணா, எனக்கு இன்னும் கஷ்டத்தை கொடு, இன்னும் கஷ்டத்தை கொடுன்னு கேட்டாங்க. ஏன் அத்தை, பட்டதெல்லாம் பத்தலையா உனக்கு, இன்னும் கஷ்டத்தை கொடுன்னு கேட்கிறேன். இல்ல கிருஷ்ணா, கஷ்டம் இருந்தாதான் கிருஷ்ணா நான் கூப்பிடுவேன், நீ என்னை வந்து காப்பாத்துவ. கஷ்டமே இல்லாம நீ சுகமா என்னை வச்சுக்கிட்டேன்னா நான் எப்படி உன்னை கூப்பிட முடியும்னு நினைக்க முடியும். அதனால எனக்கு சுகம் வேணாம் கிருஷ்ணா, கஷ்டத்தையே கொடு, இன்னும் பெரிய கடுமையான கஷ்டத்தை கொடு. அப்புறம் கிருஷ்ணன் சிரிச்சாராம். நான் உனக்கு கொடுத்தது எவ்வளவுன்னு எனக்கு தெரியாது, ஆனா அதுக்குண்டான விலை வந்து எனக்கு யார் கொடுத்திருக்கா, சாபம், அந்த சாபத்தை நான் சரி பண்ணணும். ஏன்னா பிள்ளைகளை கொண்டுட்டு அந்தமா வயிறெஞ்சு சொல்லுச்சு இல்ல, நீ ஈடேறாது உன் வம்சம் அழிஞ்சிடும் சொல்லிட்டு அந்த கர்மத்தை அனுபவிக்க போனோம். இனி நீ கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன். என்ன அளவும் கடுகளவும் நீ கிருஷ்ணா நினைச்சேன்னா கூட நான் வராத மாதிரி எனக்கு என்னோட கர்மா கூடிடுச்சு. எனக்கு நீ அப்படி நினைக்காத அத்தை, இருக்கிற இடத்த நீ பத்திரமா வாழ்ந்துக்கோன்னு அந்த கிருஷ்ண பரமாத்மா விடை பெறும்போது சொன்னதா அந்த ஒரு வசனம். அது எனக்கு ரொம்ப மனசு தொட்டு இருந்தது, அதனால அதை எடுத்து எழுதி வச்சுக்கிட்டேன். ஆனா இன்னுமா வேணும்னு கேட்கும் போது அந்த வசனம் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த மாதிரி நமக்கு வருத்தமோ துயரமோ இருக்கும்போது அடுத்த நிமிஷம் என்ன பண்றோம், கோயிலுக்கு போயிட்டு 9 விளக்கு போடலாமா, 5 விளக்கு போடலாமா, 2 விளக்கு, ஏதோ ஒண்ணு, என்னோட பைத்தியம் தீர வைத்தியம் தேடுறோம். என் பைத்தியம் தீரணும்னா வைத்தியம். அப்போ நான் இன்னைக்கு பிறவி எடுத்து வந்திருக்கேன், எந்த காரணம் தெரியாது, காரணம் தெரியாமல் நான் வாழும் ஒரு பேதையாக இருக்க நான் விரும்பவில்லை. என் காரணத்தை அறிந்து என் பிறவின் ரகசியம் அறிந்த இறைவா, எனக்கு இயமத்தின் பிரகாரம் நடக்க அருள் கொடு. உன் அருளை வேண்டி நிற்கும் இந்த அப்பாவிகை எப்படி நீ கேட்கறியோ, நம்ம இஷ்டம், நம்மளோட இறைவன், நம்ம உள்ளுக்குள் இருக்கும் கடவுள். திருமலை என்ன சொல்றாரு, உள்ளுக்குள் இருந்து அப்ப இந்த உயிரை ஓம்புறேன் நான், அந்த உடல் தேவை, இந்த உடலுக்குள்ள இருக்கிறது யாரு, உத்தமன். அப்ப இந்த உத்தம் பொய்யான தேகம், இந்த உடல் எல்லாம் பொய்யான தேகம், இந்த பொய்யான தேகத்துக்குள்ள யார் இருக்கா, கடவுள், உத்தமன், மெய்யான ஒரு பிம்பம். ஆனா பொய்க்குள் மெய் ஒண்ணு இருக்கு. அப்ப மெய் சொல்றேன், இது இதெல்லாம் வாய் மெய் செவி எல்லாம், ஆனா இது மெய் இல்ல, பொய். ஆனா இதற்குள் யார் இருக்கா, மெய்யான ஒரு இறைவன் இருக்கா. அப்ப இவனை உள்ள உட்காத்தி வச்சுக்கிட்டு நாம என்ன பண்றோம், வாயார பாட்டு பாடலாம், வாயார திருவாசகம் சொல்லலாம், வாயார இனிமையா, ஆனா வாயார பொய் சொல்றோம் பாருங்க. உலகில் எந்த மூளைக்கு சென்றாலும் என் தாய்மொழி சிறந்தது என்று ஓம்புறதோ ஒரு காரம் இருக்கலாம், இல்ல என் இறைவன் தான் உயர்ந்தவன் என்று சொல்றவங்க இருக்கலாம். யார் எந்த மொழி சொன்னாலும் எல்லாருக்கும் இறைவன் ஒருவனே. அது எண்ணறியா எல்லா ஜீவகோடிகளை ஈன்ற இறைவன் எங்கும் பரம்பொருளாய் பரபிரம்மமாய் எங்கும் நீக்கவ நிக்கிற இறைவனுக்கு நாம் கொடுப்பது, இறைவன் என்னை படைத்தான், எனக்கு கண்ணை கொடுத்தான், வாயை கொடுத்தான், எல்லாம் கொடுத்திருக்கான் இறைவன். எல்லாம் தந்த இறைவனுக்கு நான் என்ன தருகிறேன், என் அன்பை மட்டுமே தருகிறேன். என் உயிராக இருக்கும் இறைவனுக்கு என்னை தந்தாலும் ஒன்றும் தவறில்லை. ஆனால் நான் இறைவனை பார்க்க வேண்டும், இறைவனிடம் நான் பேச வேண்டும், இறைவனையே என் மூச்சாக நான் சுவாசிக்க வேண்டும், இறைவனையே நான் என் கண்ணார பார்க்க வேண்டும் அப்படின்னு ஒவ்வொரு க்ஷணமும் நான் அப்படிங்கிற அந்த வார்த்தை எடுத்துட்டு இறைவா 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 என்று, இல்ல அவங்கவுங்கள ஒரு முருகான் சொல்றாங்களா, சிவன் சொல்றியா, அல்லாஹ் சொல்ற, எதையோ ஒண்ணு சொல்லுங்க, நம்ம நானுங்கிறத எடுத்துட்டு ஏமன்னா என்ன, ஏமன்னா இதான் நடக்கும், என்னால முடிவே இல்லப்பா, என் வாழ்க்கை பாதை இதான் போகுது, நான் இப்படிதான் செஞ்சு, வேற எனக்கு வழி இல்லை, நான் பொய் புகழேன், பொய் சொன்னாலும் இறைவா நீ வந்து மொழிப்பதே நான் அல்ல. அந்த இடத்துல அப்போ விழிப்பு நிலை, விழித்து எப்படி உணர்வோடு ஒரு விழிப்பு நிலையோடு இருந்து ஒவ்வொரு உனக்கு இதுதான் நடந்து என் குடும்பத்தை நான், அப்போ நம்ம வால்மீகி எப்படி வந்தாரு நல்லா தெரியும், பொய் சொல்லி கொள்ளையடிச்சுதான் குடும்பத்தை காப்பாத்துறாரு.
இன்னைக்கு நமக்கு ராமாயணம் உருவாச்சு. வால்மீகியோட எப்படி உருவாச்சு? அவர் அதுக்கப்புறம் ராமர் கூட வரல, மரன்னு சொல்லி அதுக்கப்புறம் ராம வந்தது. அப்போ ஒவ்வொரு உயிருக்கும் தேவையானதை இறைவன் தந்துள்ளான். அப்ப இறைவன் தந்ததை நாம் இல்லை என்று சொல்லாமல் எதை நாம் ஏற்றுக்கொள்கிறோமோ அதுவே அக்கணமே நாம் பூரணம் பெற்று விடுவோம். குரு இருக்க பயமில்லை, சிவம் இருக்க பயமில்லை, இறைவன் இருக்க பயமில்லை. இறைவா நீயே எனக்கு உறுதுணையாக இரு. ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு நிமிஷமும், மூச்சு பேச்சு எல்லாமே அவன் நன்றி ஒரு அனாசியாதுன்னா அப்ப எல்லாமே அதான். விட்டுடுங்க, வேலை முடிஞ்சு போச்சு. அப்ப ஏமும் நான் இப்படிதான், அது யார் வரட்டோங்க, வராம போட்டோம், நீங்களா நின்னுட்டோம்னா நம்ம வாழ்க்கை கரை ஏறிடுவோம். நமக்காக இறைவன் நமக்கு ஒரு இடத்தை வைத்திருப்பான். இது நிச்சயம் சத்தியமே.